நெல்லிக்காயில் ஊடுபயிராக துளசி சாகுபடி புளியன் விளை வி கலா அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். குமரி மாவட்டத்துல பாத்தீங்கன்னா பலவிதமான சாகுபடிகள் இருக்கு. நெல், வாழை, அது மட்டும் இல்லாம காளான் வளர்ப்பு, இப்படி பலவிதமான சாகுபடிகள் இருந்தாலும் கூட நீங்க ஒரு பெண்மணியா இருக்கீங்க, கணவர் டிரான்ஸ்போர்ட்ல வேலை பாக்குறாங்க, அது கூடவே நீங்க மற்ற வேலைகள், வீட்டு வேலைகளா இருந்தாலும் சரி, எல்லாம் பார்த்தது போக 4.5 ஏக்கர்ல நெல், அப்புறமா நெல்லிக்காய், அப்புறம் துளசி, மா, பலா, இப்படி பல மரங்கள் கூட சாகுபடி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேள்விப்படும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வணக்கம்மா. வணக்கம் சார். எத்தனை வருஷமா இந்த விவசாயத்துல ஈடுபாடு? என்னோட ஊர் மேய்க்கா மண்டபம். அங்க ரப்பர். எனக்கு வேலையே தெரியாது. இங்க நான் வரட்டா அப்படின்னுட்டு வேலையை கேட்டு வேலைக்கு போனது. இன்னைக்கு ஒரு 10 பேருக்கு வேலையை கொடுக்கறதாக்குன்னா நான் ஒரு பெரிய முதலாளி ஆயிட்டேன். ஆமா, அது ரொம்ப சந்தோஷம். ஆனா ஒரு வயலோட கிடைக்காதான்னு ஒரு காலத்துல இயங்கின காலம் உண்டு. முதல்ல ஆரம்பிக்கும் போது என்ன பயிர் போட்டீங்க? சம்மங்கி பூ. எவ்வளவு இடத்துல போட்டீங்க? 3/4 ஏக்கர். சம்மங்கி சாகுபடியில எப்படி அனுபவம்? ஏற்கனவே நீங்க ரப்பர் சாகுபடி உங்க அப்பா வீட்டுல எல்லாம் அந்த மாதிரி தான் அனுபவம் இருந்துச்சுன்னு சொன்னீங்க. இங்க அப்புறம் சம்மங்கி சாகுபடி எப்படி இங்க உள்ளூர்ல இருக்கக்கூடிய மக்களுடைய ஆலோசனையின் பேரை தொடங்குனீங்களா? வேலை தெரியாத இருந்தாலும் கூட அவங்க கூட போய் அப்படியே படிச்சு 5 வருஷம் ஆச்சு. ஏன்னா நான் இடைக்கடைச்சாலும் போக மாட்டேன்ல, கூட மாட்டாங்கல்ல வேலைக்கு. அதனால அப்பப்ப போய் வேலையை படிக்கணும் அப்படி. ஆனா அங்க போய் அங்க மக்கள் என்ன படிச்சு தந்தாங்க. அதுல அப்படி கத்துக்கிட்டு ஒரு 15 வருஷமாட்டு என்ன தவிர வேற வேலைக்காரன் இருப்பாங்களான்னு இருக்கிற நிலைமைக்கு வந்துட்டேன். இப்போ அந்த அளவுக்கு எத்தனை, ஆமா, எவ்வளவு பயிர், இந்த பயிர் இப்படி செய்யலாம், நெல் சாகுபடியா இருந்ததுதான், எதுவா இருந்ததுதான் நல்லா பண்ணக்குள்ள திறமை இப்ப எனக்கு வந்துச்சு. ரொம்ப சந்தோஷமா. அது மட்டும் இல்லாம இப்போ சமீபத்துல நெல்லிக்காய் சாகுபடி எப்ப இருந்து ஆரம்பிச்சீங்க? நெல்லிக்காய் வச்சு அதுல 3 வருஷம் வச்சு காய்ச்சிட்டு அதுல காய்ப்பு வந்துட்டு இருக்கும். வருஷத்துக்கு 2 இடம் காய்க்கும். சரி, என்ன நெல்லி? 3 சைஸ் நெல்லிக்காய் இருக்கு. அந்த இனப்பெருக்க நடக்கணும் 3 வகையான நெல்லிக்காய் அதுல இருக்கு. காட்டு நெல்லி மரமா? காட்டு நெல்லி, ஒட்டு, சாதா நெல்லிக்காய், அப்படி 3 சைஸான நெல்லி மரம் நிக்குது. சரி, நெல்லிக்கு கண்ணெல்லாம் எங்க போய் வாங்குனீங்க? நாங்க முதல்ல அக்ரில கொண்டு தந்தாங்க. நிறைய மீன் வரம் எல்லாம் தந்தாங்க. வச்சு நல்ல மரம் சாணி வரணும், ஃபுல்லாவே சாணி வரும், ஆட்டு வரும், இதுதான் நான் வைக்கிறது. அது நல்ல மரம் வளர்ந்து வருஷத்துக்கு 2 இடம் காய்க்கும். நெல்லிக்காய் நடும்போது இப்போ ஒரு நெல்லிக்கும் இன்னொரு நெல்லிக்கும் எவ்வளவு இடைவெளி விட்டு நடுவீங்க? 15 அடி இருக்கும். நடுறதுக்கு முன்னாடி அந்த குழி எல்லாம் எவ்வளவு ஆழம் தோண்டி நடுவீங்க? நம்ம தென்னை மரம் எடுக்கணும்ல, அந்த தென்னை மரம் அளவுக்கு எடுக்கணும். நட்ட பிறகு அதை எப்படி எல்லாம் பராமரிப்பீங்க? பராமரித்து தண்ணி ஒரு 3 நாளத்துக்கு வரைக்கும் தண்ணி அடைக்கணும். முதல்ல கொஞ்சம் வளர்ந்து வாரதர, அதுக்கு பிறகு கொஞ்சம் மரமா ஆன பிறகு தண்ணி அவ்வளவு அடைக்க விடாது. ஒரு வாரத்துக்கு ஒருக்கா, ஒரு மாசத்துக்கு 2 தடவை அப்படிதான் அடைக்கணும். தண்ணி நெல்லிக்கு ரொம்ப அடைக்க கூடாது. குறைவான அளவு போதும். அதுக்கு ஊடு பயிராட்டு நம்ம அந்த நேரத்துல துளசி, பச்சை பூ பயிர் தான் அந்த நேரத்துல போட்டிருந்தாங்க. எள்ளு போடலாம், கிரேந்தி பூ போட்டிருக்கேன். அப்புறம் இப்ப மரம் வச்சிருக்கோம். மரம் வளர்ந்துட்டு ஒரு 15 வருஷத்துக்கிட்ட ஆயிட்டா நல்லா வளர்ந்துட்டு 3 வருஷத்துல நாங்க பறிச்சிட்டோம். கொப்பு தாங்காம கொப்பு அவ்வளவு முறிஞ்சு விழுந்துரும். அவ்வளவு தூரம் காய்க்கும். அந்த சின்ன மரத்துல அவ்வளவு நெல்லிக்காய் காய்ச்சி. சரி, அந்த நெல்லிக்காயை பொறுத்த வரைக்கும் இப்ப நட்ட பிறகு அதை பராமரிக்கணும், 3 வருஷம் ஆகும் அப்படின்னு சொன்னீங்க. இடைப்பட்ட காலகட்டத்துல நோய்கள் அந்த மாதிரி ஏதாவது வருமா? மரத்துக்கு அப்பம் வராது, நோய் வராது. காய் வரும்போது சில ஓட்ட விழும். அதுக்கு வேப்பெண்ணெய் தான் வாங்கிதான் அடிக்கிறது. மற்ற மாதிரி கடை மருந்தெல்லாம் வாங்கி அடிக்கிறது கிடையாது. சரி சரி, இயற்கை சார்ந்ததான். ஆமா, அந்த நெல்லி மரத்துக்கு வேற எதுவுமே வைக்க கூடாது. அந்த மருந்து அடிச்சதும் கிடையாது இதுவரை. சரி, தொழு உரம் அந்த மாதிரி எல்லாம் போட்டு வளர்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னீங்க. 3 வருஷம் வரைக்கும் ஆகும். வளரும் போது இடைப்பட்ட காலத்துல ஏதாவது உரங்கள் வருஷத்துக்கு 2 இடம் வைப்போம். சாணி வரும். நெல்லிக்கு மட்டும் மாவா இல்ல வேற ஏதாவது பயிர்கள் போட்டிருக்கீங்களா? இல்ல, நெல்லிக்கு மட்டும் தனியாட்டு வைப்போம். மாசத்துக்கு காய்க்குது இல்லையா, அதனால அந்த காய் வரகு முன்னாடி அந்த உரத்தை வச்சிரும். உரத்தை வச்சு தண்ணி அடைச்சிரும். அதுக்கப்புறம் மழை வந்துட்டா தண்ணி அடைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. மற்ற மாதிரி செடிகளுக்கு தனியா உரம் போடுவோம். தனியா கடை உரம் நம்ம வேற போடுவோம். இதுக்கு சாணி உரம் மட்டும்தான். சரி, இப்போ இந்த நெல்லியில ஊடு பயிரா வேற என்னென்ன போட்டிருக்கீங்க? கிரேந்தி போட்டிருக்கேன், எள்ளு போட்டிருக்கேன். அப்புறம் இப்போ சப்போட்டா, மாவு, கொய்யா கடையில வச்சிருக்கேன். நிறைய காய்ச்சிருக்கு. இந்த துளசி போட்டிருக்கேன், பச்சை போட்டிருக்கேன் அப்படின்னு சொன்னீங்க. துளசி பச்சை சாகுபடி எல்லாம் எப்படி? நாத்து பாவி 45 நாள் 60 நாளைக்குள்ளாடி பிடிங்க நடணும். துளசி 1 மாசத்துல பலன் கிடைக்கும். 1 மாசத்த பயிர் தான் இது. பச்சையும் அதே மாதிரிதான். பச்சையும் 30 நாள்ல அறுத்துடலாம். அந்த துளசி கண்ணெல்லாம் எங்க போய் வாங்குறீங்க? நெல்லக்கோட்டையில இருந்து வாங்கிட்டு வந்தோம். அவங்ககிட்ட முதல்ல வித்து வாங்கியிருந்தோம். வித்து நாத்து பாவி நம்ம அதுக்கு பிறகு நடுவோம் இல்ல, அதுல அந்த வித்தை நம்மளே எடுத்துக்கலாம். எடுத்து தயார் பண்ணி வச்சு நம்மளே நாத்து பாவி நம்மளே சொந்தமா நடலாம். சரி, அதுக்கு முன்னாடி அடி உரம் ஏதாவது போடுவீங்களா? ஆமா, சாணி உரம் போட்டு என்ன மாதிரி கிளையல், அது இல்லைன்னா டிராக்டர் வச்சு மடக்கி உழுறது, அப்படி எத்தனை உழவு ஓட்டுவீங்க? அது முதல்ல சாணி போட்டு நல்லா உழுது வைக்கணும்.
அதுக்கப்புறம் திருப்பி ரொட்டேட்டர் போட்டு அந்த மண்ணு நல்லா பொடுசாகுது வேண்டி அப்படி ஒரு அடுத்து வெறும் கால் பத்து எடுத்து நட வேண்டியது. ரொட்டேட்டர்லாம் உங்க சொந்தமா வச்சிருக்கீங்க? இல்ல, அது நம்ம இதர வாங்கணும்னு ஆசையா இருக்கு. எனக்கு ஒரு டில்லர் ஓட்டணும்னு ஆசையா இருக்கு. இவ்வளவு பயிர் வச்சாச்சு, இல்ல ஒரு டில்லர் ஓட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வண்டி டிரைவரா வீட்டுக்காரு, அதனால ஒரு வண்டி ஓட்டணும் எனக்கு ஒரு ஆசையா இருக்கு சார். ஏன்னா நம்ம வந்து வெளியே தானே வாங்கியோம். இதே 4 ஏக்கருக்குள்ள நம்ம ஒரு வண்டியை வாங்கி விட்டோம்னு வச்சிருக்கலாம். நம்மள எப்போ தேவைன்னா நானே எடுத்து தரிசை கிடைக்க நிலத்தை உழுது போட்டுருக்கலாம்ல. உழுது போட்டு அதுல கொஞ்சம் இலை, வேப்பம் இலை, எருக்கு, இந்த மாதிரி இலையெல்லாம் வெட்டி போட்டாலே அது ஒரு உரமா தானே இருக்கும். இதை நம்ம உழுது போட்டாச்சுன்னா அவ்வளவு களம் முளைக்கும். அதை நம்ம எரிக்க வேண்டியா இருக்கும். இதை நான் உழுது போட்டிருந்தா கூட மண்ணு நல்லா புழுதியா இருக்கும். அப்புறம் இதை பயிர் வைக்கும் போது நல்லா வரும். சரி, இப்போ வந்து வாங்குறது வந்து வாடகைக்காக எடுக்கிறீங்க? ஆமா, வாடகை. எவ்வளவு மணிக்கூருக்கு? என்ன மணிக்கூருக்கு 1000 ரூபாய். அதுக்கு முன்பதிவு எல்லாம் செய்ய வேண்டி இருக்கும்ல, அதெல்லாம் அப்படி செய்யணுமா? இல்ல கூப்பிட்டோன்னா வந்துருவாங்க. விவசாயத்துலயும் நிறைய கொடுத்துருக்காங்க, குழு மூலமா கொடுத்துருக்காங்க, தனிப்பட்ட ஆட்களும் வச்சிருக்காங்க. இப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாவே ஓட்ட வேண்டி இருக்குமா? இப்போ இடையில பாத்தீங்கன்னா மரங்கள்லாம் இருக்கு, அப்படின்னா கொஞ்சம் சிரமமா இருக்காதா? நெல்லி மரத்துக்கு இடையில நம்ம ஓட்டலாம், அவ்வளவு இடைவெளி கிடக்குல்ல, ரொம்ப நெருக்கம் கிடையாது, இடைவெளி உண்டு. வேற பெரிய மரங்கள் தென்னை அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல? அது வந்து வரப்புலதான் வச்சிருக்கோம். ஓ சரி, சுத்தி தான் வச்சிருக்கோம். வயலுக்குள்ள இல்ல. நம்ம தோட்டத்தை பொறுத்த வரைக்கும் வேற என்னென்ன பயிர்கள்? இப்போ துளசி சொன்னீங்க, பச்சை சொன்னீங்க, நெல்லிக்காய் வச்சிருக்கேன்னு சொன்னீங்க, வேற என்னென்ன பயிர்கள்? மிளகா வச்சிருக்கோம். குடமிளகாவா? ஆமா, குடமிளகா, நாட்டு மிளகா இருக்கு, சாதா உருட்டு மிளகா இருக்கு. இப்போ கூட சாதா உருட்டு மிளகாக்கு விலை வந்து 110 ரூபா போயிருக்கு. இந்த ஒரு மாசத்துலயுமே நல்ல விலையா போயிருக்கு. 300, 500 ரூபா ஒரு கிலோ மிளகா போயிருக்கு. அந்த மிளகா சாகுபடி வந்து நல்லது. துளசியை பொறுத்த வரைக்கும் துளசி பச்சையில எல்லாம் எப்படி நட்ட பிறகு எவ்வளவு நாள்ல நமக்கு? ஒரே மாசத்துல அறுத்தலாம் சார். ஒரு மாசம் அப்படிதானே? பச்சையும் அதே மாதிரி ஒரு மாசத்துல அறுத்தலாம். துளசி வந்து 3ஆவது நாள் ஒரு தண்ணி அடைக்கணும், 7ஆவது நாள் ஒரு தண்ணி, அதுக்கு பிறகு 9ஆவது நாள் களை வெட்டணும். களை வெட்டி விட்டு பரண்டி விட்டுட்டு அதுல வந்து உரம் என்ன உரம் போடணும்னா நம்ம கடலை புண்ணாக்கு, வேப்ப புண்ணாக்கு, டிஏபி, பாக்டம்பஸ், யூரியா வந்து ஒரு 10 கிலோ தான். வேற எந்த உரமே வேண்டாம். முதல்ல ஏற்கனவே அடி உரம், சாணி உரம் வச்சிருக்கோமா, இதனால இந்த உரம் வச்சா போதும். அதெல்லாம் எப்படி நெருக்க நட்டுருவீங்களா துளசிக்கு? எப்படி இல்ல, அதுக்கும் கொஞ்சம் இடைவெளி இருக்கும். பச்சை எல்லாம் நெருக்க தானே நிக்கும். பச்சை வந்து அது அடைஞ்சிரும், வந்து அங்கங்க கொஞ்சம் தள்ளி தள்ளி நடுவோம், ஆனா வந்து அடைஞ்சிரும். வந்து துளசியும் அப்படிதான் வந்து டக்குன்னு அடைஞ்சிரும். சரி, துளசி பச்சை இதெல்லாமே நம்ம நட்டுட்டோம். நட்ட பிறகு எவ்வளவு நாள் வரைக்கும் அதை வந்து வெட்டி அறுத்து எடுத்துக்கிடலாம்? அது வந்து ஒரு வருஷம் வரை போகும். அதுக்கு பிறகு அது அழிச்சிட்டு புது பயிர், அதுக்கப்புறம் அடுத்து புது பயிர் போடணும். ஏன்னா நல்லா வளர்ந்துருமா, வளர்ந்துருந்தோன்னா அது வந்து துளசி மாறு கோயில் கொடைகளுக்கு எடுத்து வாங்கிடுவாங்க. அப்புறம் நம்ம வேற வயல்ல போட்டுட்டே இருக்கணும், போயிட்டே இருக்கும். தொடர்ச்சி அதே வயல்ல தான் போடுவீங்க? இல்ல, அடுத்து வேற வயல்ல உழுது வச்சிருக்கோம் இல்ல, அந்த வயல்ல போடுவோம். அடுத்து இந்த வயல அப்படி காலியா வச்சுட்டு இந்த வயல உழுது எடுத்து வச்சிருப்போம். அதுக்கப்புறம் அதுல வேற பயிரும் வைக்கலாம், அந்த துளசியும் போடலாம், உளுந்து போடலாம். நமக்கு பருவம் எப்படி வருது அந்த பருவத்தை சீசன் கணக்கு பண்ணி நம்ம உளுந்து போட்டுக்கலாம். பருவத்தை பயிர் செய் அப்படிங்கிற மாதிரி நீங்க அந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி பயிர் செஞ்சு அதை வந்து புரட்டாசி செய்ய இந்த ஆணி அடிச்சு ஆறுல வரும்போது எது செய்யக்கூடாதுன்னா அதை நம்ம செய்ய மாட்டோம். அப்ப தண்ணியிலன்னா அழிஞ்சிரும். அந்த மாதிரி பயிரெல்லாம் ஒத்து வராது. துளசியும் கூட அந்த மழைக்கெல்லாம் நம்ம கரெக்டா அது பார்த்து வச்சிருக்கணும். இந்த மழை வருதுன்னு அதுக்குள்ள காலையில கிளியர் பண்ணி வச்சிருந்தாங்கன்னா துளசி எல்லாம் காப்பாத்தி கொண்டு வந்துடலாம். மற்ற மாதிரி நெல் பயிர் ஒண்ணும் செய்யாது. சரி சரி. இப்போ இந்த துளசி எல்லாம் வளரும் போது நோய்கள் ஏதாவது வரும்? ஆமா, நோய் வரும். என்னென்ன நோய்கள்? மஞ்சள் நோய் வரும். எல்லாமே இதுல மஞ்சள் நோய் மட்டும்தான் வருது. அந்த மஞ்சள் நோய் தான் அந்த மிளகாயிலே அப்படிதான், இந்த மஞ்சள் நோய் மட்டும்தான். அதாவது இலையில மஞ்சள் அடிக்கிறது, இலையில மஞ்சளா வரும். அது என்ன காரணம்னு ஏதாவது தெரிஞ்சுக்கிட்டீங்களா? அது இதர தெரியல. திருப்பதி மேடம் அவங்கள்ட்ட கேட்பேன், மேடம் இப்படி வந்து மஞ்சள் நோயா இருக்கு அப்படின்னு. அவங்க ஒரு மருந்து சொல்லுவாங்க, அது போய் கடையில வாங்கி அடிச்சு அப்புறம் கூட வந்து வேப்ப எண்ணெய் மிஸ் பண்ணி அடிக்கும் போது கொஞ்ச நாள் வராது. எவ்வளவு நாளைக்கு ஒரு தடவை அடிப்பீங்க? துளசிக்கெல்லாம் குறவு தான் சார். ஒரு மாசத்துக்கு ஒருக்க தான் அடிச்சா, ஒரு மாசத்துக்கு கூட அடிக்காண்டாம். நல்ல நோய் வந்தா மட்டும், மஞ்சள் நோய் வந்தா மட்டும் அடிக்கணும். சரி, ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் நம்ம தோட்டத்துல செலவிடுறீங்க? நான் ஃபுல்லாவே வயல்ல தான். காலத்தை என் வேலையை முடிச்சுட்டு 6:30 போறது, திருப்பி சாயந்தரம் 6:30 தான் வருவேன். மதியம் கொஞ்சம் இடைவெளி, வீட்டுக்கு வந்து சாப்பிட்டுட்டு கொஞ்சம் தூங்கிட்டு அப்புறம் பழையபடியும் சாயந்தரம் வயலுக்கு போவேன். சரி, காலத்தை 6:30 போனாதான் என்னோட துளசி அறுத்து மார்க்கெட்டுக்கு கொடுக்க முடியும். மழைன்னு பார்க்க கூட, வெயிலுன்னு பார்க்க கூட, பனின்னு பார்க்க கூடாது. காலத்தை வயலுக்கு போகணும். வயல போய் அறுத்து நம்ம காலத்தை கொடுத்துடணும். 8-9 மணிக்குள்ள மார்க்கெட்டுக்கு போயிடணும். அது எப்படி நீங்களே அறுத்து நீங்களே கொண்டு கொடுத்துருவீங்களா? நான் என் வீட்டுக்காரங்க கொடுப்பாங்க, பிள்ளைகளுக்கு கொடுக்கும். 2 பிள்ளைகள் உண்டு. ஒருத்தர் பிள்ளை மலேசியால இருக்கான், இளையவன் படிச்சுட்டு இருக்கான். அவங்க 2 பேர் வந்தாலும் எனக்கு 2 நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க. மிளகா பறிக்கதான், சந்தையை கொண்டு போறதுக்கு எல்லாமே நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க. வீட்டுக்காரங்களும் ஒரு நாள் விட்டுட்டு வருவாங்களா, அவங்களும் நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க. துளசி திடீர்னு வேணும்னு அவங்க கேட்டிருந்தாங்கன்னா ஆட்டோ பிடிச்சி அனுப்பி விட்டுருவேன். தினந்தோறும் எத்தனை கிலோ போல கிடைக்கும்? அவங்க நம்ம ஒரு வயது ஒரு 3/4 ஏக்கர் நான் போட்டிருந்தேன்னா டெய்லி 100 கிலோ இருக்கலாம். என்ன அறுத்து விட்டேன்னா அடுத்து திருப்பி அதே இடத்துல நான் 15 நாள் கழிச்சு தான் அறுக்க முடியும். நான் அங்க போயிட்டு வரக்கு முன்னாடி இங்க வந்துடும் துளசி. அடுத்து ரெகுலரா 100 கிலோ அறுக்கலாம். இப்போ இந்த துளசியா இருந்தாலும் சரி, பச்சையா இருந்தாலும் சரி, சில சூழ்நிலை, இப்போ சில மாசம் பாத்தீங்கன்னா பனிப்பொழிவு அதிகமா இருக்கும், சில மாசம் பாத்தீங்கன்னா வெயிலின் தாக்கம் இருக்கும், சில மாசத்துல பாத்தீங்கன்னா மழை பொழிவு அதிகமா இருக்கும். இந்த சூழ்நிலைகள் கூட அந்த பயிர் வளர்ச்சியில ஏதாவது பாதிப்பை ஏற்படுத்த வாய்ப்புண்டா? புரட்டாசி ஐப்பசில நல்ல மழை வரும்.
அந்த நேரத்துல நல்ல சீசனா இருக்கு துளசி எனக்கு. அதை கணக்கு பண்ணி நம்ம கொண்டு வரணும். இந்த கார்ல வடிகார்ல எல்லாம் நல்லா கிளியரா வச்சு தண்ணி கெட்டாத அளவுக்கு இந்த பாத்திய கணக்கு பண்ணி கொண்டு வரணும். சரி, இந்த மாதிரி உங்களுக்கு வளர்ப்பு முறையில நெல்லிக்காயா இருந்தாலும் சரி, துளசியா இருந்தாலும் சரி, இந்த பச்சையா இருந்தாலும் சரி, மிளகாவா இருந்தாலும் சரி, இந்த மாதிரி வளர்க்கும் போது சில பயிற்சிகளோ இல்ல முகாம்களோ அந்த மாதிரி ஏதாவது கலந்துகிட்டது உண்டா? நான் இதுவரை போகல சார். என்னோட அனுபவத்துலதான் இந்த விவசாயம் நான் பார்த்துட்டே இருக்கேன். இப்படி பண்ணா இப்படி வரும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு முன்னாடி நான் வேலை பார்த்தேன் பாத்தீங்களா. அதனால ஒன்னொன்னு அனுபவங்கள் நிறைய இருக்கு. தெரியாம செடிகளை நட்டு அதுல தண்ணியில பாதிச்சு அப்படி நிறைய இதெல்லாம் வச்சிருக்கோம். ஆனா இப்ப பரவாயில்ல. இப்ப நல்லா தெரிஞ்சு எனக்கு எந்தெந்த இதுல பயிர் வைக்கணும், எந்தெந்த சீசன்ல மழை வரும், அதுல எந்தெந்த பயிர் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா தெரிஞ்சு அனுபவத்தின் மூலமா நிறைய விஷயங்களை அனுபவம் தான். இப்ப நான் 5 வருஷம் படிச்சிருக்கேன்ல சார். இப்ப 5 வருஷம் படிச்சுட்டு 15 வருஷம் இப்ப பயிர் வச்சு அதுல கொஞ்சம் விவசாயம் சிறப்பா செஞ்சு. சரி, ஒரு உத்வேகமா காலையில 6 மணிக்கு எழும்பி வயலுக்கு போயிருவேன். மற்ற நேரங்கள்ல எல்லாம் கணவரா இருந்தாலும் சரி, உங்க பிள்ளைங்களா இருந்தாலும் சரி, எல்லாருமே ஒத்துழைப்பு தர்றாங்க அப்படின்னு சொல்றீங்க. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு இந்த தொழில் செய்யறதுனால உங்களுடைய குடும்பமா இருந்தாலும் சரி, உங்களுடைய வளர்ச்சியா இருந்தாலும் சரி, உடல் ஆரோக்கியமா இருந்தாலும் சரி, எந்த அளவு மேன்மை அடைஞ்சிருக்கு? நல்லா இருக்கு சார். ஏன்னா நான் காலத்தை அது எந்திரிச்சு வயலுக்கு போகும்போது அது ஒரு நல்ல சந்தோஷம். உடம்பு நல்ல ஆரோக்கியமா இருக்கும். வீட்டுல இருந்து தூங்கியதோடி இந்த வயலுக்கு போகும்போது அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். காலத்தை போய் இந்த செடியெல்லாம் பார்க்கும்போது தண்ணி பாஞ்சிருக்கா, வயல்ல தண்ணி கிடக்கா, அப்படி வரப்பெல்லாம் சுத்தி பார்க்கும்போது அந்த நல்ல பார்க்கவே நமக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும். உடம்பு தெம்பா இருக்கும். 1 மணியில கரெக்டா வேலை செய்யலாம். எஃப்எம் போட்டுட்டு கேட்டுட்டே இருப்பேன். ஃபுல்லா வேலை பார்த்துட்டே இருப்பேன். அந்த எஃப்எம் எனக்கு 1 மணி சாப்பாடு அந்த மருத்துவ குறிப்பு சொன்ன உடனே சரி வீட்டுக்கு கிளம்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா 1 மணிக்கு வீட்டுக்கு கிளம்பிடுவேன். வீட்டுல கிளம்பி போய் தான் சாப்பாடு வைக்கணும் சார். ஏன்னா நான் 6:30 மணிக்கு வரோம் பாத்தீங்களா. காலத்தை ஏதாவது டிஃபன் ஏதாவது செஞ்சுட்டு வயலுக்கு வந்துடுவேன் எடுத்துட்டு. அப்புறம் 1 மணிக்கு போய் சாப்பாடு வச்சு சாப்பிட்டுட்டு 4 மணி தான் பழையபடி வருவேன். கொஞ்சம் வெயில் தாந்துருமா, வெயில் தாந்த பிறகு 6 மணி நேரம் நிற்பேன் வயல்ல. வானொலியை நீங்க தொடர்ச்சியா கேட்டுட்டு இருக்கீங்க? வானொலி தொடர்ச்சியா கேட்டுட்டு இருக்கீங்க. அருமையா பல விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. குறிப்பா இப்ப நிறைய பெண்மணிகள் நம்ம நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு உங்களுடைய அனுபவத்தின் மூலமா என்ன சொல்லலாம்னு நினைக்கிறீங்க? நல்ல விவசாயம் செய்யலாம் சார். எல்லாரும் செய்யலாம். இதுல செய்தனால நிறைய நன்மைகள் கிடைக்கும். நமக்கு தேவையான காய்கறிகளை நம்ம போட்டு எடுத்துட்டு வரலாம். நம்ம வெளியில வாங்க வேண்டாமா, எல்லாமே நம்ம சொந்தமாட்டு செய்து எடுத்துட்டு வரலாம். கீரை, காய்கறி, தக்காளி, கத்திரிக்காய், மிளகாய் எல்லாமே வயல்ல இருக்கு. எல்லாமே நம்ம தேவையை கொண்டு வரலாம். அதனால எல்லாரும் விவசாயம் பண்ணலாம். எல்லாருக்கும் நல்லதுதான், வருமானங்கள் நல்லா வரும். அதாவது இதுவரைக்கும் நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. குறிப்பா ஒரு பெண்மணியா இருந்தாலும் கூட உத்வேகமா பலவிதமான கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. முதல்ல ஆரம்பத்துல நீங்க கத்துக்கிட்டுறதுக்காக வேண்டி போனேன்னா இப்போ 10 பேருக்கு வேலை குடிக்கக்கூடிய அளவுல நான் இன்னைக்கு இருக்கேன் அப்படின்னா அது என்னுடைய முயற்சியும் உழைப்பும் தான் காரணம் அப்படிங்கிற மாதிரியும். அது மட்டும் இல்லாம நெல்லிக்காய் சாகுபடி, பச்சை, துளசி, அப்புறமா மிளகாய் சாகுபடி, இப்படி பலவிதமான சாகுபடிகளை செஞ்சுட்டு இருக்கீங்க. அது மட்டும் இல்லாம அதை தொடர்ச்சியா செய்யும் போது வருமானத்துக்கு குறவு இல்லை, அதிகாலையில் எழுந்து போக முடியுது, உடல் ஆரோக்கியமும் நல்ல மேன்மை அடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, ரொம்ப சுறுசுறுப்பா இருக்கு. கிடைக்கிற நேரங்களை விவசாயத்துக்காகவே உங்களுடைய நேரத்தை எல்லாம் செலவிட்டு இருக்கீங்க. அது மட்டும் இல்லாம இந்த விவசாயம் செஞ்சதுனால உங்களுடைய வாழ்க்கை தரம் கூட உயர்ந்திருக்கு அப்படின்னு கேள்விப்படும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது மட்டும் இல்லாம உங்களுடைய அனுபவங்கள் எல்லாம் நம்மளுடைய குமரி பண்பலை நேயர்களுக்காக அருமையா அழகா பொறுமையா இவ்வளவு நேரமும் பகிர்ந்துகிட்டமைக்கு ரொம்ப நன்றிமா. ரொம்ப நன்றி சார். இதுவரை நெல்லிக்காயில் ஊடுபயிராக துளசி சாகுபடி புளியன் விளை வி. கலா அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள். உடன் உரையாடியவர் எஸ். சிவகுமார்.